श्रीशैलेश दयापात्रं धीभक्त्यादिगुणार्णवम् यतीन्द्रप्रवणं वन्दे रम्यजामातरं मुनिम्। மங்களாசாசனத்தில் மற்றுள்ள ஆழ்வார்கள் தங்கள் ஆர்வத்தளவுதானன்னி பொங்கும் பரிவாலே வில்லிபுத்தூர் பட்டர் பிரான் பெத்தான் பெரியாழ்வார் என்னும் ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஸ்ரீமத் வரவரமுனையே நமஹ. ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். உபதேச ரத்தின மாலையிலே 18ஆம் பாட்டை அனுபவிக்க இருக்கிறோம். மங்களாசாசனத்தில் மத்துள்ள ஆழ்வார்கள் தங்கள் ஆர்வத்தளவுதானன்னி பொங்கும் பரிவாலே வில்லிபுத்தூர் பட்டர்பிரான் பெத்தான் பெரியாழ்வார் என்னும் பெயர் என்பது பாசுரம். மங்களாசாசனம் என்று சொன்னால் மங்களாசாசனம் பண்ணுவதிலே மற்ற ஆழ்வார்கள் அவர்களை விட இவருக்கு ஆர்வம் அதிகமாக இருக்கும். அதனால தான் பொங்கும் பரிவு என்று காட்டப்படுகிறது. பொங்கும் பரிவாலே வில்லிபுத்தூர் பட்டர்பிரான் பெத்தான் பெரியாழ்வார் என்னும் பெயர் என்கிறார். இப்போது இவருக்கு பெரியாழ்வார்னு திருநாமம் ஏன் ஏற்பட்டது அப்படின்னால், பெரிய பெருமாளுக்கே தன் பெண்ணை கொடுத்ததனாலே அவருக்கே மாமனாரானார், அதனால் பெரியாழ்வார் அப்படின்னு சொல்லுவார்கள். அப்படி அல்ல, மணவாள மாமுனிகள் ரொம்ப அற்புதமான பெயர் காரணத்தை காட்டுகிறார். இவருக்கு ஏன் பெரியாழ்வார் அப்படின்னு பேர் வந்ததுனால், இவருக்கு இருக்கிறது பொங்கும் பரிவு அப்படின்னு காட்டப்படுகிறது. மற்ற ஆழ்வார்களெல்லாம் ஞானதசை அனுசரித்து தங்களுடைய ஸ்வரூபத்தை அனுசரித்து அவனாலே காக்கப்பட வேண்டியவர்கள் என்று இருக்கிற போது, இவரோ இந்த ஞானம் கனிந்த நலம் உண்டாகி அந்த எம்பெருமானை மங்களாசாசனம் பண்ண வேண்டும் என்கிற எண்ணத்தோடே அவனுடைய சௌந்தர்ய லாவண்யங்களை கண்டவுடனே தான் காப்பவனாகவும் அவன் காக்கப்படுபவனாகவும் என்று எண்ணி அவனை காக்கும்படியான ஒரு எண்ணத்தோடே பல்லாண்டு பாடினார். அப்படி பல்லாண்டு பாடினா இப்போ யார் பல்லாண்டு பாடலாம்? சிறியவர்களுக்கு பெரியவர்கள் பல்லாண்டு பாடலாம். அப்போ அவருக்கு இருக்கிறது பொங்கும் பரிவு இருந்ததுனாலே அவருக்கு பெரியாழ்வார் அப்படின்னு பேர் வந்தது. இப்போ மங்களாசாசன பரத்வத்தாலே இவருக்கு பெரியாழ்வார் என்கிற திருநாமம் ஏற்பட்டது என்பதை இந்த பாசுரத்திலே மணவாள மாமுனிகள் அற்புதமாக காட்டுகிறார். மணவாள மாமுனிகளுக்கும் பெரியாழ்வாருக்கும் ஒரு ஒற்றுமை உண்டு. என்ன அப்படின்னால், பெரியாழ்வார் தமிழிலே முதல்ல மங்களாசாசன கிரந்தம் பண்ணினார். அதே போல் மணவாள மாமுனிகள் மங்கள கிரந்தமாக தேவராஜ மங்களம் என்னும்படியான கிரந்தத்தை தேவப்பெருமாள் மேலே பண்ணினார். அதுவும் மங்களாசாசன கிரந்தந்தான். இன்னொன்று, இவர் ஞானதசை பிரேமதசை, மதுரையிலே ஞானதசை பிரேமதசை ரெண்டுமே மேலிட்டது. ஞானதசை எங்கே இருந்தது அப்படின்னு சொன்னால், அந்த பாண்டிய வல்லவதேவன் சபையிலே பரத்வ நிர்ணயம் பண்ணுகிற போது ஞானதசை, பெருமானை பார்த்தவுடனே பிரேமதசை. அதே போல் மணவாள மாமுனிகள் காஞ்சி திவ்ய க்ஷேத்திரத்தில் எழுந்தருளியிருந்தார். ஒரு சம்வத்சர காலம் யதோத்தகாரி எம்பெருமான் சன்னதியிலே எழுந்தருளியிருந்து அற்புதமாக இந்த ஸ்ரீபாஷ்யத்தை, அதாவது ஸ்ரீபாஷ்யம் என்னும்படியான எம்பெருமானாருடைய கிரந்தத்தை அற்புதமாக காலக்ஷேபம் பண்ணியருளினார். அப்படி பண்ணியருளின மணவாள மாமுனிகள் தான் இந்த தேவப்பெருமாளை சேவித்த உடனேயே தேவப்பெருமாளுக்கு மங்களாசாசனம் பண்ணுறார். அப்போது
ஞான தசை எங்கே அப்படின்னால் ஞானத்துக்கு விஷயமான ஸ்ரீபாஷ்யத்தை அவர் காலக்ஷேபம் பண்ணின மணவாள மாமுனிகள் தான் தேவப்பெருமாளை அதே சமயத்தில் பார்த்த உடனேயே அந்த சௌந்தரிய லாவண்யங்களை பார்த்த உடனேயே மங்களாசாசனம் பண்ணினார் என்று காட்டப்படுகிறது. அதுதான் மணவாள மாமுனிகளுக்கும் பெரியாழ்வாருக்கும் இருக்கக்கூடிய ஒற்றுமை. இவரோ பெரிய ஜீயர், அவரோ பெரியாழ்வார். ஆக பெரியவர்கள் அப்படின்றதுலையும் ரெண்டு பேருக்கும் ஒற்றுமை இருக்குது. பெரிய பெருமாள், பெரியாழ்வார், பெரிய ஜீயர், பெரிய திருமண்டபம், இதெல்லாம் பெருமையோல்லையோ அந்த பெருமானுக்கு. இதேபோல் இவருக்கும் பெரிய ஜீயர் என்ன திருநாமம் ஏற்பட்டிருக்கிறது. இது ஒற்றுமையாக அமைந்திருக்கிறது. மங்களாசாசனத்தில் மற்றுள்ள ஆழ்வார்கள் தங்கள் ஆர்வம். அப்போ மங்களாசாசனம்னு வந்தால் மற்ற ஆழ்வார்களை பார்க்கிற போது இவருக்கு இருக்கிற ஆர்வம் இருக்க ரொம்ப அதிகமாக இருக்கும். அவளுக்கு காதாசித்தம், இவருக்கு நித்தியம் அப்படின்னு காட்டப்படுறது. தங்கள் ஆர்வத்தளவுதான் அன்றி, அது என்ன தங்கள் ஆர்வத்தளவுதான் அன்னி அப்படின்னால் எந்த நலவன்னால் யானுடைய வன்பு அப்படின்னு சொல்கிறா. அதே போல் அவள் சொல்கிறது எப்படி சொல்லுகிறார்கள் அப்படின்னு சொன்னால், அவர்களுக்கு சூழ்ந்து அதனில் பெரிய என் அவா அறச்சூழ்ந்தாயே என்று தங்களுடைய அவார வேண்டும் அப்படின்றது தான் அவளுடைய ஒரு எண்ணமாக இருந்தது. தங்கள் ஆசை பெருசு, அது அரும்படியாக அவன் இவா மேலே ஆசை வச்சிருக்கணும், இதுதான் அவளுடைய எண்ணமாக இருந்தது. ஆனால் இவர் எப்படிப்பட்ட ஆசை வச்சிருந்தார் அவன் மேலே அப்படின்னு சொன்னால், அந்த எம்பெருமான் இவர்களை காக்க வேண்டும் அப்படின்னு இவரை பார்க்க வேண்டும்ன்ற போது இவர் தன்னுடைய காதலின் பெருங்காதலினாலே அந்த எம்பெருமானை காப்பவராக மாறிவிட்டாரே, அதுதான் அவருடைய மேன்மை அப்படின்னு காட்டப்படுறது. மற்ற ஆழ்வார்களை பார்க்கிற போது இவருக்கு இருக்கிற மேன்மை பொங்கும் பரிவு, அதாவது அன்பு பெருகும். எந்த நலவன்னால் யானுடைய வன்பு, ஸ்னேகோமே பரமஹா ராஜன் துவயி நித்தியம் பிரதிஷ்டிதா, இதெல்லாம் பார்க்கிற போது மற்ற ஆழ்வார்களுக்கெல்லாம் ஒரு வரம்பு கட்ட முடிஞ்சுது. ஏனென்னால் அவளுடைய அளவு, அவர்களளவு நின்னது அவளுடைய அன்பு. ஆனால் இவருக்கோ அது மீதூர்ந்து அந்த எம்பெருமானை காக்க வேண்டும் என்கிற எண்ணத்தோடு போனது. எல்லாரும் ஒரு ஒற்றுமை, ஆழ்வார்களுக்கும் பெரிய ஆழ்வாருக்கும் எல்லாரும் அயர்வர மதில் மருள பெற்றவர்கள். ஆனால் அவர்கள் எல்லாரையும் விட இவர் உயர்ந்தவர். ஏனென்னால் அவனிடத்திலே நோக்கு அப்படின்னு அவருக்கு பெருங்காதல் ஏற்பட்டது. சேராத காதல் பெருஞ்சொழிப்பால் தொல்லைமாலை என்னும் பாராதவனை பல்லாண்டென்னு காப்பிடும் பான்மயன் அப்படின்னு காட்டுறார் அமுதனார். இவரை காப்பிடும் பான்வயன் அப்படின்னு காட்டுறது காரணம் என்ன? அவனுக்கு காப்பிடுகிறார். அதுதான் பொங்கும் பரிவாலே வில்லிபுத்தூர் பட்டர்பிரான் பெத்தான் பெரியாழ்வார் என்னும் பெயர். வில்லிபுத்தூர் பட்டர்பிரான் அந்த ஊருக்கே நிரூபகராக இருக்கக்கூடியவர், அந்த ஊருக்கே தலைவர் என்னலாம்படியாக இருக்கக்கூடியவர். சர்வேஸ்வரனை அந்த சர்வேஸ்வரனுடைய அந்த எல்லாத்துக்கும் மேம்பட்டவன்ற எண்ணத்தையே மறந்து தான் அவனை காக்கணும்னு நினச்சதுனால இவருக்கு பெரியாழ்வார் என்கிற பெயர் ஏற்பட்டது. அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான பாசுரத்தை இன்றைக்கி அனுபவிச்சிருக்கோம். நாளைய தினம் அடுத்த பாசுரத்தை அனுபவிப்போம் என்று சொல்லி அமைகிறேன்.